பிரதமராக வருவதற்கு காரணமாக இருந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதையும் இந்த நாடு மறந்துவிட முடியாது. அதேபோல் முதலில் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக பிரதிபா பாட்டீல் அவர்கள் பதவியேற்பதற்கும் காரணமாக இருந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா, தமிழக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய டிஜிபி லத்திகா சாரன் முதல்ல ஒரு பெண் நியமிக்கப்பட்டதும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். அதே மாதிரி தலைமைச் செயலகத்தில் அரசு பொறுப்பில் உள்துறை செயலாளராக ஹோம் செக்ரட்டரியாக, அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளராக சீஃப் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய தலைமைச் செயலாளராக பெண்கள் எல்லாம் அன்றைக்கு நியமனம் பெற்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு பட்டியலிட்டு எடுத்துச் சொல்ல முடியும். அதனால்தான் பெண்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மதுவிலக்கு, அந்த மதுவிலக்கை அமல்படுத்துவேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில முதல் கையெழுத்தாக நான் போடுவேன் என்று அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில இளைஞர்கள் வேலையில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். படிப்பு பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் BA, MA, BSc, MSc, BCom, MCom என்று படிப்பு பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் 84 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செஞ்சு வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னும் சொல்றேன், 2011-12 முதல் 2013-14 வரை, அதாவது அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் காத்திருப்பவருடைய பட்டியல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 43% உயர்ந்திருக்கு. ஆக இந்த நிலைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கை நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா, படிச்சீங்களா, டிவியில பாத்தீங்களா? சொல்லுங்க, பாத்தீங்களா, படிச்சீங்களா? அவ்வப்போது விளம்பரம் வந்துட்டு இருக்க, அதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்கள? ஆக தேர்தல் அறிக்கை என்பது 2006 கலைஞர் அறிவிச்சப்போ அதை ஹீரோன்னு சொன்னாங்க. இப்போ 2016 அறிவித்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை வெறும் ஹீரோ இல்ல, சூப்பர் ஹீரோ, சூப்பர் கதாநாயகனாக இருக்கிறார். ஹீரோ என்ன சினிமால தான் தெரியும் உங்களுக்கு. ஹீரோ சினிமால என்ன பண்ணுவாரு? வில்லனிடமிருந்து கதாநாயகியை காப்பாற்றி கொண்டு வந்துடுவாரு. இது கதாநாயகனுடைய வேலை. அது மாதிரி ஜெயலலிதா என்கிற வில்லியிடமிருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்த கதாநாயகன் செயல்பட்டிருக்கிறார். இதான் உண்மை, இது தெரிஞ்சுக்கணும். ஆனால் நான் கேட்கிறேன், இதே குளித்தலைக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். ஏதோ ஆட்சியில் இருந்த நேரத்தில் மட்டுமல்ல, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது மட்டுமல்ல, துணை முதலமைச்சராக இருந்தபோது மட்டுமல்ல, மேயராக இருந்தபோது மட்டுமல்ல, அண்மையில் கூட நமக்கு நாமே பயணத்துக்கு வந்தேன். இதே குளித்தலையிலான மதியம் உணவருந்து விட்டு நம்முடைய மாணிக்க வீட்டாக நான் தங்கி ஓய்வெடுத்துட்டு போனேன். இன்னும் நினைப்பதுக்கு இருக்கு. அவரோட வீட்டில் உட்கார்ந்து போட்டாலாம் எடுத்துக்கிட்டு ஆசையா வழி எடுத்து வச்சவர்தான் மாணிக்கம். இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன், அண்ணன் சிவராமன் இருக்காருங்க பக்கத்துல, வந்த உடனே கோலாவுல கொடுத்துருவாரு. இதே குளித்தலையில்தான் மறைந்த அம்மையார் பொற்செல்வி அவர்கள் வரும்போதெல்லாம் அவங்களை பார்க்காம என்னைக்காவது நான் போனது உண்டா? கலைஞர் வெற்றி பெறுவதற்கு கலைஞர் தேர்தல் வேலை பார்த்தவங்க அவங்க வீட்டில் தான் தங்கி தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் வேலை பார்த்தாரு. அதெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் இடத்துல பெருமையா அடிக்கடி எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட குளித்தலையில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாகத்தான் இன்றைக்கு வந்திருக்கேன். எதுக்காக சொல்றேன்னா, எப்பொழுதும் உங்களை சந்திக்கக்கூடியவங்க நாங்க, எந்த நேரத்திலும். ஆனா நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு 5 வருஷமா. அதிமுக 2011 வெற்றி பெறக்கூடிய வகையில் நீங்களும் ஓட்ட போட்டு அந்த கட்சியை வெற்றி பெற வச்சு ஆட்சியில் உட்கார வச்சுங்க. ஆக 5 வருஷம் ஆச்சு.
2011 வந்து இந்த அம்மா உட்கார்ந்தாங்க. நான் கேட்கிறேன், முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா அவர்கள் இந்த 5 வருஷத்துல ஒரு முறையாவது இந்த குடிப்பெயர்ப்பு தொகுதிக்கு வந்து இந்த குறைகளை கேட்டதுதான்